திமுக கிட்டத்தட்ட 50-55 கால கட்சி. அவங்க இதுவரைக்கும் சந்தித்தது அதிகமான தோல்விகள் தான். அதிகமான வெற்றிகள் அவங்க வரலாறுல இல்லை. ஆனாலும் இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க தந்துட்டு போன திட்டங்கள், தந்துக்கிட்டு இருக்க திட்டங்கள் ரொம்ப அதிகமே. ஒவ்வொரு ஆட்சி காலங்கள்லையும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த மக்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அவங்க வளர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி எதிர்கட்சிகளோட பல அபிப்பிராயங்கள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் மாற்றி வச்சோம்னா தமிழகத்தின் வளர்ச்சிக்கு ரொம்பவே பாடுபட்ட ஒரு கட்சி திமுகன்னு தான் சொல்லணும். அதுவும் தங்களுடைய கிடைக்கப்பெற்ற குறுகிய ஆட்சி காலங்களில். இப்போ இந்த ஆட்சி காலத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இலவச பஸ் விட்டுருக்காங்க மகளிருக்கு. ரேஷன் கடைகளில் 3000 ரூபாய் இப்போ பொங்கலுக்கு அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் திட்டங்கள், மகளிருக்கான தொகை மாதந்தோறும் 1000 ரூபா சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. சைக்கிள்கள், கணினி கொடுக்க போகிறதா, அதாவது லேப்டாப் கொடுக்க போகிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி காலமாக தான் ஒவ்வொரு முறையுமே திமுக இருந்திருக்கு. என்ன ஒரு இதில் கஷ்டம் பார்த்தோம்னா திமுக தொடர்ந்து ஆட்சிகள் அமைக்க முடியாது. ஆனால் இந்த தடவை என்னவோ திமுக 2026 ஆட்சி காலங்களில் பார்த்தோம்னா 2026 தேர்தலில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம், ஸ்டாலின் தொடர்ந்து அதிகப்படியான சிக்ஸர்களை அடித்து மக்களை கவர்ந்து இருக்காருங்கிறது தான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அவங்களோட இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள் எதுவுமே நடந்ததா இல்லை. அரசியல் ரீதியான சில சம்பவங்களும் காரணங்களும் நடந்திருக்கலாமே தவிர மக்களுக்கான ஒரு எகெயின்ஸ்ட் அந்த அரசு அதிகமாக செயல்பட்ட மாதிரியான தெரியல. அதே சமயத்துக்கு இந்த மக்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு முனைப்போட இந்த திமுக அரசு இந்த 5 காலமும் பயணிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக தான் கொடுக்கும் இந்த வரக்கூடிய தேர்தலில். இனி அந்த எதிர்கட்சிகள் இல்லை கூட்டணி அமைப்புகள் இல்லை இனியும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்து அடுத்த முறையும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அபிப்பிராயமாக இருக்குது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படி செய்கிறாங்க, அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய மத்திய அரசுடைய சப்போர்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா தொடர்ந்து நம்மளை ஒரு மாதிரியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும்ன்றத திமுக அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அதையும் ஒரு வகையில் கிடைக்க பெற்றுவிட்டால் மத்திய அரசு நமக்கு சப்போர்ட் தரக்கூடிய அளவில் மாறக்கூடிய நிலைமை வந்தால் நம்ம தமிழகம் சிறப்பான ஒரு வளர்ச்சியில் போயிருக்கும். குறிப்பாக அந்த வளர்ச்சியெல்லாம் இந்தியாவிலே சிறந்த வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. மகளிருக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். சட்ட ஒழுங்கு கொஞ்சம் அங்கே இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப மோசமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதையும் முதல்வர் அவர்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சாங்கன்னா, சொல்லுவாங்கள்ல, இரும்பு கை கொண்டு அடக்குனா அடுத்த தேர்தல் திமுக உள்ளதானுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.